அன்பு தம்பி எங்கள் கட்சியோட துணை பொதுச்செயலாளர் வன்னியரசு அவர்கள் அவருடைய ஆசையை அவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு முன்னால் கூட பழைய அன்பு தம்பி ஆதவ் அர்ஜுன் முன்னாள் துணை பொதுச் செயலாளர் அவர் கூட 20 தொகுதி சொன்னார். ஏன் அன்பு தம்பி 5 தொகுதி அதிகமாக கேட்கிறார், 25 கொடுங்க அப்படின்றாரு, இல்லை கேட்கிறாரு, அவருடைய ஆசையை சொல்றாரு. ஆனால் விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணி எங்கள் தலைவரே முதல்வராக வேண்டும். நான் ஏன் 25 கேட்கணும்? நமக்கு அதை விட தகுதிகள் இருக்கிறது. 25, 26 இல்லை 30 அப்படியே கேட்டுகிட்டே போனால் நம்பர்ஸ்தே இருக்கல. 234 இதில் வந்து நம்ம எவ்வளோ கேட்கலாம். ஆனால் அவர்கள் கொடுப்பார்களா? நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், நெறியாளர் உண்மையை சொல்கிறேன். 6 சீட்டு வாங்கும்போது ஏன் இந்த கட்சிக்கு எழுச்சி தமிழருக்கு ஏன் துணை முதல்வர் கொடுக்கக்கூடாது? நடக்குமுங்க, பாருங்க. நான் வந்து கோரிக்கைலாம் வைக்கல, இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ரைட்டு, நீ வருங்காலங்களில் வந்து அண்ணன் திருமாவளவன் இல்லை தம்பி திருமாவளவன் அவங்க பார்வையில் இல்லாமல் கட்சி ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்னு பல போட்டி நடக்கும். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்களேன். ரெண்டா திமுக என்ன ஒரு சிக்கல்னா, அடுத்தடுத்து அவங்க ஜெயிச்சதில்லை. ஒரு முறை திமுக ஜெயிச்சிருங்க, அடுத்த முறை திமுக ஜெயிக்காதுங்க, அதிமுக வந்துருங்க. ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின்லாம் ஒரு காலத்தில் பேசினா இப்போ திருப்பி வந்துருச்சு. அதுக்காக ஒரு தம்பி பேசி இப்போ கட்சியை விட்டே அவர் போயிட்டாரு. எல்லா பக்கத்தையும் அதை விதைச்சி விட்டு போயிட்டார், அவர் பாட்டு போயிட்டாரு. இப்போ அவர் பேசுகிறாருன்னா, வன்னியரசு பேசுகிறாருன்னா அதுவும் ஒரு காரணம் தான் மறைமுகமாக. தலைவர் விதைச்ச விதை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. நீண்ட இடைவேளைக்கு பிறகு இவர் திருப்பி டம்முன்னு எடுத்து போடுறாரு. எடுத்து போடவே டக்குன்னு இவர் இப்போ எடுத்து போடுறாரு. அப்படியே போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதானே? இதில் என்ன இருக்குது பிரச்சனை? நல்லா தானே இருக்குது. திமுகலாம் வந்து எப்படின்னா, அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லாட்டினா போச்சு, அவங்களாம் ரொம்ப சிக்கலாகிட்டு. திமுக தைரியம் இருந்தால் தனியாக போய் நிற்க சொல்லுவோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 2026, 25 தொகுதிகள் விசிகாவினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களுடைய அனைத்து பேருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கு அப்படின்ட்டு வன்னியரசு அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உங்களுடைய விருப்பம் என்ன? நான் எங்கள் தலைவர் முதல்வராகணும்னு நான்லாம் ஆசைப்பட்றேன். நான் மட்டுமல்ல, கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் ஆசைப்பட்றேன். விடுதலை சிறுத்தை இருப்பாங்கல்ல தொண்டர்கள், அவங்க வந்து யாரும் போய் நம்ம வந்து துணை முதல்வராகவோ இல்லை கூட்டணிகள்லாம் விரும்பலை. எல்லா தொண்டனுடைய ஆசை எங்கள் தலைவர் முதல்வராக வேண்டும். நிச்சயமா. ஆனால் எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்லுவார், நம்ம வந்து நமக்கு துணை முதல்வராகவோ இல்லை முதல்வராகவோ வரணும்னா மக்கள் நம்மளை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்கே பாருங்களேன், இப்போ இருக்கிற நாளைக்கு ஒரு ஆள் வந்தாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி சினிமாவில் இருந்துட்டு வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, நான் அடுத்த முதல்வர் அப்படின்றாங்க. பார்த்துருக்கிறீங்களா? நேரடியாக முதல்வர் போஸ்ட்டு தான். இங்கிட்டு வேறு எந்த போஸ்ட்டுலாம் போகிறதில்ல. ஆனால் எங்கள் தலைவர் என்னைக்கா சொல்லியிருக்காரா நான் தான் அடுத்த முதல்வர் சொல்லியிருக்கிறாரா? ஆனால் அனைத்து வகையான தகுதிகளும் இருக்கிறது. பேச்சாற்றல், எழுத்தாற்றல், மக்களும் பழகின்ற பண்பு, அதே நேரத்தில் மக்களுக்கு உழைக்கக்கூடிய அந்த உழைப்பு, நீ எதுலையுமே குறை சொல்ல முடியும். இன்னமும் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் முழுக்க தனது வாழ்க்கையை வந்து தியாகம் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இதுவரையிலும் என்றாவது எப்போதாவது ஏதாவது பேட்டிட்டு சும்மா கேட்கும்போது ஏதாவது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுவாரே தவிர, நான் தான் அடுத்த முதல்வர் இல்லை நான் தான் அடுத்த துணை முதல்வர்னு சொல்லியிருக்கவே மாட்டார். நான் கூட சொல்லிட்டு தெரிவேன், விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணி வந்து எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவோம்னா, கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம்னு சொல்லுவோம். ஆனால் அந்த முழக்கம் கூட தலைவர் கொடுத்த முழக்கம் தான். முழக்கத்தை சொல்கிறதுல பயனில்லை தம்பி. அவர் சொல்லுவார், முழக்கம் வந்து நீங்கள் தொண்டர்கிட்ட சொல்லுங்கள், வெளியில் போய் முழங்குறதுல ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் அந்த முழக்கத்தை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான கால சூழ்நிலையும் கள சூழ்நிலையும் நீங்கள் உருவாக்க வேண்டும், களப்பணியாற்ற வேண்டும். புரியுது. மக்களை வந்து நீங்கள் பிரச்சாரம் செய்வதை விட களப்பணியில் நீங்கள் உங்கள் வேலையை செய்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மக்களே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, மக்களே பேச ஆரம்பிச்சிருவாங்கள்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் உருவாக்கணும்னு சொல்லுவார். ஆனால் என் அன்பு தம்பி எங்கள் கட்சியோட துணை பொதுச்செயலாளர் வன்னியரசு அவர்கள் அவருடைய ஆசையை அவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு முன்னால் கூட பழைய அன்பு தம்பி ஆதவ் அர்ஜுன் முன்னாள் துணை பொதுச் செயலாளர் அவர் கூட 20 தொகுதி சொன்னார். ஏன் அன்பு தம்பி 5 தொகுதி அதிகமாக கேட்குறாரு, 25 கொடுங்க அப்படின்றாரு, இல்லை கேட்குறாரு, அவருடைய ஆசையை சொல்கிறாரு. எங்கள் தலைவர் அது கூட அழகாக பதில் சொல்லிட்டாரு, எங்கள் கட்சியில் ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் அந்த ஆசைகள் இருக்கிறது. அவர் தம்பி வந்து திமுகவை பார்த்து கேட்கவில்லை, விடுதலை சிறுத்தைகளை பார்த்து கேட்கிறார். அண்ணன் 25 கேளுங்க அப்படின்னு. அது சிறப்பு, பாராட்டுக்கள். ஆனால் விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணி எங்கள் தலைவரே முதல்வராக வேண்டும் அப்படின்றது நாங்கள் விரும்புகிறோம். இல்லை, இப்போ இருக்க கால சூழல்ல பொறுமையா படிப்படியா போகணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில தானே துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் 25 அப்படின்ற ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறாரு. உங்களுடைய விருப்பம் என்னவா இருக்கு? 25 ஓகேவா இருக்குமா? இப்ப தன் வலிமை மாற்றான் வலிமை மதிப்பிட வேண்டும். வள்ளுவன் அழகாக சொல்லியிருப்பார், வினைவினை தன்வினை தூக்கி செயல்.
வினைவினை, தன்வினை, மாற்றான் வினை, துணைவினை, தூக்கிச் செயல் அப்படின்றது திருவள்ளுவருடைய தத்துவம். அப்போ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு தொண்டனுமே வந்து ஆசைப்படுறேன், அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. அதை வந்து நம்ம தலைவன்கிட்ட சொல்லணும், கட்சி அதாவது உயர்நிலை குழுவில் சொல்லணும். இதே கருத்தை தான் அவரும் சொன்னார். யார் சொன்னது? ஆதவர்ஜுனா. இப்போ அதே கருத்தை என் தம்பி சொல்கிறாருன்னா அது ஒரு ஆசையில் அவர் சொல்லலாம், சொன்னதில் எந்த தப்பும் இல்லை. நான் ஒன்றும் அவர் சொன்னது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் வந்து அதுதான் நான் சொன்னேன், வள்ளுவனுடைய கருத்தை நான் சொன்னேன். நான் ஏன் 25 கேட்கணும்? நமக்கு அதை விட தகுதிகள் இருக்கிறது. இன்னைக்கு பரவலாக வந்து தமிழகத்தில் இருக்கு, நிறைய ஒரே ஒரு பரவலாக தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் தான். திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு வந்து நீ தேர்தல் ஆணையத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநில கட்சி, நீ தேசிய கட்சியை விட மாநில கட்சியில் வந்து 3வது இடம் விடுதலை சிறுத்தைங்க. திமுக அதிமுக விடுதலை சிறுத்தைகள் 4 எம்எல்ஏ 2 எம்பி, அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. எங்கள் தலைவர் மேடைக்கு மேலே சொல்லுவார், அங்குலம் அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக வளர்கிறேன் சொல்லிக்கிறார் இல்லைங்க தலைவர். அதனால் வந்து எங்களுக்கு வந்து இன்னமும் சொல்லப்போனால் நம்பர்ஸ் எங்களுக்கு முக்கியம் இல்லை. இன்னும் உங்களுக்கு அழகான சொல்லால் நான் சொல்கிறேன், குவான்டிட்டி குவாலிட்டின்பாங்க. எங்களுக்கு குவான்டிட்டியில் மேல் நம்பிக்கை இல்லை, நாங்கள் குவாலிட்டியை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். குவாலிட்டின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், நான் மக்களுக்கு விளக்கத்தை சொல்ல ஆசைப்படுறேன். குவாலிட்டி என்பது ஒரு தரம், அதாவது நன்மதிப்பு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னால என்ன வருது, இவர்கள் வந்து போராட்ட குணம் மிக்கவர்கள், கூட்டணியில் இருந்தாலும் கூட தன் உரிமைக்காக மக்கள் உரிமைக்காக போராடக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. அதே நேரத்தில் மாநாடு வந்து யாருக்கு குவார்டர் கொடுக்காம காசு கொடுக்காம பல லட்சம் பேரை திரட்டுவாங்க. நான் சவால் விட்டே சொல்கிறேன், நான் உங்கள் தொலைக்காட்சியை சொல்லியிருக்கிறேன், நான் எல்லா கட்சிகளுமே சவால் விடுறேன். யாருனாலும் நடத்த முடியாது நெறியாளர் அவர்களே, சகோதரி அவர்களே, யாராக இருந்தாலும் சரி குவார்டர் கொடுக்கணும், காசு கொடுக்கணும். எங்களுக்கு ரெக்கார்டு இருக்குது, நான் ஃபுல் ரெக்கார்டு வச்சுருக்கேன் களத்தில் இருந்து. எல்லா கட்சியும், இந்த கட்சி அந்த கட்சியில் இந்த பாருங்க, இப்போ 2024 முடிய போகுது, நம்ம டிசம்பரில் இருக்கிறோம். அடுத்து நீங்கள் வந்து ஒருவேளை நியூ இயரில் வந்து அடுத்து நீங்கள் பேட்டி கேட்பீங்க. இந்த 2024 2 மாநாடுங்க விடுதலை சிறுத்தை நடத்தியிருக்கிறோங்க. ஜனவரியில் நாங்கள் நடத்தினோம் தேசம் காப்போம் மாநாடு, பார்த்துருப்பீங்க. நான்லாம் சுடர் ஏந்தி வந்தேன்ல, சுடர் ஏந்தி வந்த கட்சி எந்த கட்சி சொல்லுங்க பார்ப்போம். 3 பகுதியிலேருந்து வந்தேன். ஒரு பகுதியிலேருந்து என் அன்பு தம்பி தான் அவர், யார், ரஜினிகாந்த். அவர் வந்து என்ன சுடரை வந்து ஏற்றி வந்தார். எங்கேருந்து? வெண்மணி அந்த நினைவாலயத்திலிருந்து அங்கேருந்து எடுத்து வந்தார். நான் வந்து எங்கேருந்து, எங்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து கொலை செய்யப்பட்ட இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, விடுதலை களம், மதுரை மாவட்டம் மேலாவளம் வந்து நான் தூக்கி வந்தேன். விடுதலை சுடர் நான் ஒன்று, அவர் வந்து சமத்துவ சுடரை கொண்டு வந்தார். சென்னையிலேருந்து ஒருத்தர் பார்வேந்தன் என் அன்பு தோழர், அவர் எடுத்து வந்தார். இப்படி 3 சுடரை கொண்டு வந்து ஒரு மாநாடு நடத்தின கட்சி ஒரு கட்சி சொல்லுங்களேன். நான் சவால் விட்டே சொல்கிறேன், யாரும் இல்லை. அதே நேரத்தில் இந்த ஆண்டின் கடைசியில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன மாநாடு நடத்தின, மகளிர் மாநாடு நடத்தின. எதற்காக? சாராயத்தை ஒழிக்க வேண்டும், டாஸ்மார்க்கை ஒழிக்க வேண்டும். இப்படி கொள்கை சார்ந்து கோட்பாட்டு சார்ந்து மக்களை திரட்டக்கூடிய கட்சி தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குது அப்படி என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் தான். இப்படிப்பட்ட கட்சிக்கு எங்களுக்கு வந்து அளவு முக்கியமல்ல, குவான்டிட்டி முக்கியமல்ல, குவாலிட்டி தான் முக்கியம். அப்போ எங்களுடைய இலக்கு, மீண்டும் சொல்லுகிறேன், எங்களுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசுகிற இலக்கு, கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம், அதை நோக்கி பயணிக்கிறோம். இல்லை, அப்போ நம்பர்ஸ் முக்கியம் இல்லை அப்படின்னா அப்போ 25 விட கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, ஏன்னா அதில் இல்லை, வன்னியரசு அவர்கள் பேசும்போது இரட்டை இலக்குன்னு சொல்கிறாரு. இரட்டை இலக்கு அப்படிங்கிறது 10லேருந்து ஆரம்பிக்குது, 99 வரைக்கும் இருக்குது. அதில் 25 அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு. நீங்கள் நம்பர்ஸ் முக்கியம் இல்லை அப்படின்னு கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்லையா? அதாவது இங்கே பாருங்க, நெறியாளர் அவர்களே, கம்மியாக கொடுக்குறாங்க, கூட கொடுக்குறாங்க, குறைச்சி கொடுக்குறாங்க, அதுன்ற விவாதம் இல்லை. அது தேர்தல் அப்போ நீங்கள் வாங்க, நம்ம பேசுவோம். தேர்தல் 2026 இருக்குது. கட்சிக்குள்ள இருக்கவரே இப்போ அதை பேச ஆரம்பிச்சிருக்காருன்னு நம்ம பேசிட்டு இப்போ 25 தம்பி கொஞ்சம் அவசரப்பட்டு ஏதோ ஒரு இதில் சொல்கிறாரு. அது ஒன்றும் நான் தப்பாக வரும்னு நான் சொல்லலை, கரெக்டாக சொல்லட்டும். அவருக்கு அது எல்லா உரிமையும் இருக்குது. அவர் வந்து கட்சி ஆரம்ப காலகட்டத்திலே இருந்த ஒரு போராளி தான், சரிங்களா? ஆனால் எதை எங்கே பேசுவது, எப்படி பேசுவது, யாரிடம் பேசுவது, எதற்காக பேசுவது, எந்த கோரிக்கையை வைப்பது, இதெல்லாம் வந்து கட்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு செயல் திட்டமாகவே எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்திருக்கிறார். அமைப்பாய் தோழன் புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அட்டைக்கு அட்டை பார்த்தீங்கன்னா, அதில் மெயினானதே உரிய இடமறிந்து உரையாடல் வேண்டும், வீணில் உளறிடும் வெறும் பேச்சை தவிர்த்திட வேண்டும். உங்களுக்கு புரியல, என் அன்பு தம்பிக்கு புரிஞ்சிருக்கும், சரிங்களா? அதனால் வந்து இதை போட்டு நீங்கள் மேற்கொண்டு ரொம்ப கேட்கணும்னு தேவையில்லை. 25, 26 இல்லை 30 அப்படியே கேட்டுகிட்டே போனால் நம்பர்ஸ்தே இருக்குல்ல, 234 இதில் வந்து நம்ம எவ்வளோ கேட்கலாம். ஆனால் அவர்கள் கொடுப்பார்களா? நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், நெறியாளர் உண்மையை சொல்கிறேன். 6 சீட்டு வாங்கும்போது எதிர்த்த ஒரே அமைப்பு விடுதலை சிறுத்தையுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ரெக்கார்ட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. ஏன்
வாங்க 6 கூடாதுன்னு சீட்டு கம்மியா ஆர்ப்பாட்டம் இருக்குன்னா பண்ண நெறியாளரே இல்ல அவங்க இல்ல எங்க அதுதான் தலைவர் 6 வந்து சீட்டு கம்மியா இருக்குன்னா 6 சீட்டு கம்மியா இருக்குன்னு வாய் சவுடாலாம் விடல. அங்க எங்களுடைய இது இருக்கு அம்பேத்கர் திடல்ல தலைவர் அதை பத்தி வாங்க போறாருன்னு தெரிஞ்சதுமே குறிப்பாக இளஞ்சிறுத்தைகள் எல்லாருமே அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி தலைவரை போகவே விடல. கடுமையான ஆர்ப்பாட்டம் நியூஸ்ல பார்த்துருப்பீங்க நீங்க. நியூஸ்ல வந்துச்சுல. அதெல்லாம் மீறிதே எங்கள் தலைவர் எங்களை அரசியல்படுத்தினார். ஒரு கட்சியில போய் நம்ம வந்து 10 சீட்டு வாங்கலாம், 15 சீட்டு வாங்கலாம், 20 சீட்டு வாங்கலாம், 25 சீட்டு வாங்கலாம். அது பெருசு இல்ல. 6 சீட்டு வாங்கினோம்னா 6 சீட்டு நம்ம ஜெயிக்க போறோம். 6மே எம்எல்ஏ தொகுதி. அவர் சொன்னதுங்க. எங்களை நெறிப்படுத்தினதுங்க 6மே வந்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இந்த வெற்றி பெற்றிருக்கோம்ல 6க்கு 4, 2க்கு 2. நீ அதை ஸ்ட்ரைக் ரேட்டை தான் பார்க்கணும். 25 சீட்டு வாங்கி ஒரு சீட்டு வாங்காம ஜீரோ ஆயிருச்சுன்னா அது 2011 நாங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த அனுபவம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? 10 சீட்டு வாங்கின நெறியாளர் 2011 விடுதலை சிறுத்தைகள் ஆண்டுன்னு பிரகடனப்படுத்தின 10 போச்சு. ஆனால் நீ நம்பர்ஸே எங்கிட்ட கேட்காதீங்க. கரெக்டா? தம்பி ஒரு ஆர்வத்தில் உங்களை மாதிரி நெறியாளர் வந்து இப்படி மைக்கை பிடிச்சி கேட்கும்போது அவர் ஒரு ஆர்வத்தில் ஆதவ அர்ஜுன் மாதிரி இவர் ஒன்று அடிச்சு விட்றாருன்னு வச்சுக்கலாம். அப்படி கூட வச்சுக்கிடுவோம். இப்பதானே ஆதவ அர்ஜுனாவுடைய அலை ஓஞ்சு முடிஞ்சிருக்கு. அப்ப இவர் அலையை திரும்பவும் திருப்பி ஆரம்பிச்சு விட்டுருவோம். அப்ப என்ன இருக்கு? இப்ப எங்க போனாலும் எங்களை சுற்றி தானே பேசின அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி அவர் ஒரு அலையை அடிச்சு விடுறாரு. அதெல்லாம் நீங்க வந்து அதை வந்து பெருசா நீங்க சிந்திக்க. எங்க தலைவர் சொன்னாரு என்னங்க? என்ன சொன்னாரு? தலைவர் அடுத்த தலைவர் தாங்க மெயின். நான் 1000 சொல்லாங்க, அவர் தம்பி 1000 சொல்லாமுங்க. எங்க ரஜினிகாந்த் இருக்காருல்ல, அவர் 1000 சொல்லலாம், எத்தனையோ பேர் சொல்லலாம். உங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் மேட்டர் இல்லைங்க. தலைவர் வந்து தேர்தல் அப்ப தெளிவா உயர்நிலை குழுவை கூப்பிட்டு நம்ம இத்தனை சீட்டு வாங்க போறோம், இது பண்ண போறோம் அப்படின்னு. ஆனா வந்து நாங்களாம் பேசுறதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் கூட்டணி தலைவர் தெளிவாக சொல்லிட்டாருங்க. சொன்னாரா சொல்லலையா அன்னைக்கு? ஆனால் அவங்களுக்கு தெரியும் விடுதலை சிறுத்தையில் எத்தனை சீட்டு கொடுக்கறது. நீ நீ அவங்களாம் ஒன்று சொல்கிறாங்கல்ல, இளைஞரணி சொல்லுது எங்களுக்கு துணை முதல்வரே கொடுங்கன்னு கூட நாங்கள் கேட்குறோம். அதான பிரச்சனையே. அதானங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு பெரிய வம்பு வந்தது. அதெல்லாம் வந்துச்சு. நான் உண்மையாக கேட்குறது, இதுன்னு ஒரு படியாக கேட்குறது, அப்படிலாம் கேட்குறது, சவுடாவில் கேட்குறது அப்படிலாம் இல்லை. உண்மையிலே வந்து திராவிட மாடல்னால் என்ன? எல்லாருக்கும் எல்லாம் என்பது திராவிட மாடல். திராவிட மாடல் என்பது எங்கேருந்து வருது? அயோத்திதாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் சொல்லிய சொல்லாடல். அந்த சொல்லாடலை வந்து இவங்க பயன்படுத்துகிறாங்க. தந்தை பெரியாருடைய கருத்துக்களை உண்மையிலே உள்வாங்கி என்மானம் பெரிதல்ல, தமிழர்களின் தன்மானமே பெரிதென கிளம்பிய தந்தை பெரியார் கோட்பாடோடு இயங்குகிற உண்மையில் இயங்குகிற ஒரு கட்சினா விடுதலை சிறுத்தைகள். நான் சவால் விட்டு சொல்லி சும்மா போகிற பேச்சுக்கெல்லாம் நான் சொல்லலை. புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி பேசினா எனக்கு இந்தியாவே என்ன ஆச்சு? அது என்ன சொல்கிறதுக்கே வழியில் அதிருது இல்லை. ஒரு படத்தில் டைலாக்ல பேரை கேட்டாலே அதிருதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அம்பேத்கர் பேரை சொன்னாலே எதிர்த்து பேசினாலே இவ்வளோ பிரச்சனை நடக்குது. இன்னொன்று ஒருபடி இன்னும் மேலே சொல்கிறேன். இன்னும் எங்களுடைய போராட்டங்கள் ஓயலை. மற்ற கட்சி பூரா ஓஞ்சிட்டாங்க. நாங்கள் வர்ற 28ஆம் தேதி சென்னையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் எங்கள் தலைவருடைய தலைமையில் 1000 முறை பேரை 10,000 முறை பேரை உச்சரிக்க போகிறோம். அவ்வளோ வரலாறு. அது மட்டுமல்ல, ட்ரெயினை யார் மறிச்சா? நீ சொல்லுங்களேன். இந்தியாவில் எங்கேயுமே ட்ரெயின் ஓடலை. எல்லா இடத்துலையும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் லேட்டு. இதெல்லாம் கடந்து ஒரு தம்பி, அன்பு தம்பி, எங்கே நம்ம தூத்துக்குடியில் இதே மறிச்சிட்டாங்க. போய் யார் பிள்ளையனே மறிச்சுட்டாங்க நெறியாளர் அவர்களே. அவ்வளவுக்கு தொண்டர் உள்ள ஒரு பலமான ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள். தந்தை பெரியாராக இருக்கட்டும், மார்க்ஸாக இருக்கட்டும், புரட்சி அம்பேத்கர் ஆகட்டும், அந்த கொள்கையோடு கருத்தியல் ரீதியாகவும் ரீதியாகவும் களமாடக்கூடிய இந்த கட்சி சிறப்பான கட்சி. ஏன் இந்த கட்சிக்கு எழுச்சி தமிழருக்கு ஏன் துணை முதல்வர் கொடுக்கக்கூடாது? நடக்குமுங்க, பாருங்க. நான் வந்து கோரிக்கைலாம் வைக்கல. இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ரைட்டு, நீ வருங்காலங்களில் வந்து அண்ணன் திருமாவளவன் இல்லை தம்பி திருமாவளவன் அவங்க பார்வையில் இல்லாமல் கட்சி ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்னு பல போட்டி நடக்கும். நான் இந்த இது ஆர்வம்லாம் இல்லை, நான் சோசியம் சொல்லல. பாராளுமன்றத்துல பேசக்கூடிய ஒரு கட்சியா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேசிய அளவில் இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல மாநில அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியா மாறி இருக்கு, உருவெடுத்திருக்காங்க. 4 எம்எல்ஏ 2 எம்பிக்கள் இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு விசிகாவுக்கான ஒரு டிமாண்ட் இங்க இருக்கு. அதிமுக ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு, தாவேகா வந்திருக்காங்க, அங்க ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னும் போது அவர் கூப்பிடுறாரு. இந்த பாருங்க, விஜய் சொல்லாங்க. விஜய் என்னங்க சொன்னாரு? ஆட்சியிலும் பங்கு அதுதான் சொல்றேன். உங்களுக்கான அழைப்புகள் நேரடியாகவே வந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது இது ஒரு டிமாண்டா செட் பண்றீங்களா? அந்த 25 இல்ல நான் 26ல வந்து நான் எதிர்பார்க்கல. நான் வந்து துணை முதல்வர் எதிர்பார்க்கிறேன். நான் எதிர்பார்த்து கேட்கல. கோரிக்கை வைக்கிற பொசிஷன்ல விடுதலை சிறுத்தைகள். இது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் சொன்னது வன்னியரசு அவர்களுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும், இல்ல விசிகாவுடைய ஸ்டேட்மெண்டா அப்படி அந்த மாதிரி கேட்கிறேன். அது வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட். நீ உடனே விசிகா ஸ்டேட்மெண்ட்னு சொல்லக்கூடாது. விசிகா எங்கள் தலைவர் சொன்னாங்க. நான் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த தருணத்தில். கட்சிங்களா, நான் வந்து கட்சியுடைய ஒரு பேரலல் பாடி இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசர் என்றது இளைஞரணியுடைய மாநில செயலாளர். நான் சொல்கிற கருத்து சொல்ல வேணும்னா கட்சியோட ஆதாரபூர்வமான கருத்தாக இருக்கும். எந்த கருத்தாக இருந்தாலும் எங்கள் தலைவர் சொன்னாதான். நான் 1000 சொல்லாமுங்க, என் துணை பொதுச்செயலாளர் சொல்லாமுங்க, பொதுச்செயலாளரை சொல்லாமுங்க.
அமைப்பு செயலர் கூட சொல்லாமுங்க. எங்களுக்கான உரிமையை வழங்கியிருக்கிறார், அள்ளி கொடுத்துருக்கிறாரு. நம்ம வெறும் வந்து ஜனநாயகம்ன்ற பேரில் மாநாடு நடத்தினா பத்தாது, வெல்லும் ஜனநாயகம், நீங்களும் ஜனநாயகமாக பேசுங்கடா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டார். ஆனால் அவருடைய கருத்து தலைவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, அந்த கருத்து தான் நிலையான கருத்து, உறுதியான கருத்து, இறுதியான கருத்து. நாங்கள் சொல்கிறதெல்லாம் சும்மா ஒரு ஒப்பீனியன். இல்ல கட்சிக்குள்ள கருத்து சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. தொடர்ந்து ஆதவர்ஜன் அவர்கள் பேசும்போது விசிகாவுக்கு திமுக கிட்ட இருந்து ஒரு அழுத்தம் இருக்குன்ற கருத்து பரவப்பட்டது. இப்ப வன்னியரசு அவர்கள் அதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கும் போது இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துமோ, விசிகா நம்மளை விட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பார்வையில பார்க்க இல்ல தம்பி, அந்த அர்த்தத்தில் அவர் பேசியிருக்க மாட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ சொன்ன கருத்துல இப்போ கட்சி இவ்வளவுக்கு வளர்ந்துருக்குது, இவ்வளவு வலிமையா இருக்குது, அதனால வந்து நம்ம ஒரு கருத்தை வந்து சொல்லுவோம் தலைவர்கிட்ட அப்படின்ற மாதிரி தலைவருக்கு சொல்லப்பட்டதே, கட்சிக்கு சொல்லப்பட்டதே. திமுகவில் போய் அவர் எப்படி சொல்லுவாரு? அது எங்க தலைவர் தானே சொல்லுவாரு. இல்ல இல்ல அதுதான் திமுக கிட்ட போய் சொல்றது கிடையாது. தலைமை கிட்ட இப்படி ஒரு விஷயத்தை முன்வைக்கும் போது அந்த இடத்துல ஒரு புகைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குல்ல. புகைச்சல் எதுக்கு ஏற்படுது? இதுல எதுக்கு புகைச்சல் வருது? அவங்களுக்கு தெரியுமுங்க. யாரு? திமுகவுக்கு தெளிவா தெரியும். ஆகா, கட்சி ரொம்ப வளர்ந்துருக்குப்பா. இப்போ நீங்களே சொல்லுங்க. இப்போ நீ உங்க வண்டியில் ஏறி கண்ணை மூடிக்கிறீங்க, நேராக போய்கிட்டே இருங்க, திடீர்னு கண்ணை திறந்து பாருங்க, லெஃப்ட் சைடில் பாருங்க, தலைவர் போட்டாருங்க, நான் சொன்னது ரெக்கார்ட் இல்லையான்னு பாருங்க. அப்படிதான் இருக்குதுங்க. மக்கள் அவ்வளவு தன்னெழுச்சியாக வர்றாங்க. முதல்ல வெறும் தலித்து மட்டும் இருந்தாங்க. இப்போ வேளச்சேரி தீர்மானத்திற்கு பிறகு இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், அதே நேரத்தில் தலித்துகள், இப்போ ஆதவர்ஜன் என்ன சமூகம். இப்போ நேற்று கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. எங்கள் அண்ணன், எங்கள் தலைவர் சொன்னாரு சொல்லியா, கட்சியை விட்டு போயிட்டாரு. ஆனால் என்ன சொல்றாரு? எங்கள் அண்ணன், எங்கள் தலைவர் சொன்னாரு சொல்லியா நெறியாளர் அவர்களே. இது மாதிரி ஆயிரம் தொண்டர்கள் இருக்கிறாங்க, தோழர்கள் இருக்காங்க, தலித்து அல்லாதோர், பெண்கள், உங்களை மாதிரி பெண்கள். நீங்களே எழுச்சி தமிழில் வந்து அரசியலை நீங்கள் வந்து பாராட்டுவீங்க, நெறியாளர் இல்லாமல். நான் கேள்விப்பட்டேன், ஆமான்னு சொல்லுவீங்க. அதான் இங்கே இருக்கிற சூழ்நிலை. ஏன்னா ஒரு நேர்மையாக போராடுற தலைவர் இல்லையில இந்த காலகட்டத்தில். அப்போ அப்படி இருக்கும் பொழுது இது பூரா வந்து உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, ஆதவ அர்ஜுனுக்கு தெரியுது, வன்னியரசு தெரியுது, ஏன் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுக்கு தெரியாதா? அவருக்கும் தெரியும். நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்களேன். நான் தான் சொல்கிறேன்ல, அவர் தான் நேராக சொல்லிடுவார், வேணாப்பா அவங்க வந்து ரொம்ப டெவலப்பாக இருக்காங்க, பாவம், நம்ம நல்ல கட்சியை வந்து வளர்ந்துருக்குது, நம்மளும் ஜெயிக்கணும். நம்ம ரெண்டாவது திமுக என்ன ஒரு சிக்கல்னா, அடுத்தடுத்து அவங்க ஜெயிச்சதில்லை. ஒரு முறை திமுக ஜெயிச்சிருங்க, அடுத்த முறை திமுக ஜெயிக்காதுங்க, அதிமுக வந்துருங்க. ஆனா இந்த முறை ஜெயிச்சிருக்காங்களா? 2019, 2021 எங்க இதுல தான் ஜெயிச்சிருக்காங்க. சட்டமன்ற தேர்தல், சட்டமன்றம் ஜெயிச்சதே இல்லை, அது ரெக்கார்டு இருக்கு. ஆனால் இது சிறப்பு, சட்டமன்றம் ஜெயிச்சிருக்கிறாங்க, பார்லமெண்ட்டும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அது வரல, பார்லமெண்டத்தில் வரலாறு இருக்குது, அது ஒன்றும் மாற்றுக்கிறது. நான் சொல்கிற சட்டமன்றம் என்றைக்குமே வந்ததில்லை. அப்போ அவர் யோசிப்பார்ல, இது மாதிரி இருக்குது, நம்ம திருப்பி நம்ம வெற்றி பெறணும். அப்போ வெற்றி பெறணும்னா என்ன? அன்பு தம்பி எழுச்சி தமிழர் திருமாவளவனுக்கு நம்ம துணை முதல்வர் கொடுப்போம். சரிங்களா? மேட்டர் முடிஞ்சு ஆரம்பத்துல இருந்து நைஸா அப்படியே நாசுக்கு அதை வலியுறுத்திட்டே இருக்கீங்களே. இல்லை நான் யதார்த்தமாக நான் பேசுகிறாள். நான் வந்து சும்மா இட்டுக்கட்டுலாம் பேசலை. சும்மா நான் பேசி உடனே வந்து ஹைலைட் ஆகணும் அப்படின்ட்டுலாம் பேசலை. அதை நோக்கி போயிருச்சு தோழர். ஆட்சியின் பங்கு, அதிகாரத்தின் ஒரு காலத்தில் பேசினா இப்போ திருப்பி வந்துருச்சு. அதுக்காக ஒரு தம்பி பேசி இப்போ கட்சியை விட்டே அவர் போயிட்டாரு. எல்லா பக்கத்தையும் அதை விதைச்சி விட்டு போயிட்டார், அவர் வாட்டு போயிட்டாரு. இப்போ அவர் பேசுகிறாருன்னா, வன்னியரசு பேசுகிறாருன்னா அதுவும் ஒரு காரணம் தான், மறைமுகமாக. நம்ம இல்லைன்னா சும்மா சொல்ல முடியாது. அப்போ இவ்வளவுக்கு நீங்கள் டெவலப் ஆகி போய் இருக்குன்னா இது எல்லாருக்கும் தெரியுது. இப்போ உளவுத்துறை போய் சொல்ல மாட்டாங்களா? இங்கே பாருங்க கட்சி பயணம் வளர்ந்துருக்குங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. ஆனால் நீங்கள் இதை நோட் பண்ணீங்களா? இப்போ ஆதவர்ஜன் அவர்கள் பேசும்போது வன்னியரசு அவர்கள்லாம் எதிர்த்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பேசக்கூடாது பொது வழியில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் இவங்க எல்லாம் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களோ அப்படின்ட்டு திமுக சாயம் பூசப்பட்டுச்சு விசிக நிர்வாகிகள் மேலே. ஆனால் இப்போ வன்னியரசு அவர்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் வைக்கும்போது தான் அந்த ஒரு ட்ரூ டிமாண்டே புரியுது. அப்படி இல்லை, எங்கள் அன்பு தம்பி வன்னியரசை நீங்கள் வந்து கொச்சப்படுத்துறீங்க, அப்படிலாம் இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, ஆதவர்ஜனை பற்றி நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து தலைவர்கிட்ட கேட்டுட்டு தான் நீங்க பேசணும், நீங்களா பேசுறீங்க. அதத்தான் சொல்ல, அது கூட்டு நம்பர்ஸ் இல்ல. அவர் இந்த நல்லா போட்டு திருப்பி போட்டு பாருங்க. அவர் எந்த இடத்துலயும் 20 சீட்டு கேட்டது தப்புன்னு பேசியிருக்க மாட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, ஏவல் பார்த்து பேசணும் அப்படின்ற ஒரு துணியில தான் அது இருந்தது. அததான் நான் சொல்ல வரேன். அந்த நேரத்துல ஆனா வன்னியரசு அவர்களுக்கு எதிராவே நிறைய பேர் பேசினாங்க. இவர் உடனே ஆதவர்ஜனை திட்டுறாரு, திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அப்படின்ற வாதங்கள் இருந்துச்சு. மத்தால பத்தி எனக்கு தெரியாது, மத்தால என்கிட்ட கேட்காதீங்க, ரைட்டா? வன்னியரசு வந்து எனக்கு வந்து ஆரம்பத்திலிருந்து பழக்கப்பட்டவர். என் தம்பி அன்னைக்கு நேற்று இல்லை, கட்சி என்னைக்கு உருவாச்சோ அந்த காலத்திலேருந்து வந்தவர். சரிங்களா? இவர் திமுக பயந்துட்டு பேசுவார், அதிமுக பயந்து பேசுகிற அல்ல இல்லை. அவர் என்றைக்குமே ஒரே தலைவர், எழுச்சி தமிழர் தான். சரிங்களா? திமுக பயந்துட்டு திமுக செம்பு தூக்கும் இல்லை அங்கிட்டு தூக்கும்லாம் செய்ய மாட்டார். அவர் செய்யக்கூடிய ஆளும் இல்லைங்க, எனக்கு தெரியுமில்ல. அவருக்கு அப்படிப்பட்ட தேவை இல்லை, அப்படி சொல்லக்கூடிய ஆளும் இல்லை. என்றைக்குமே எழுச்சி தமிழருடைய கொள்கை கோட்பாடுகளை
தான் களமாடக்கூடியவர். அவர் ஒரு போராளி தான். சிறைச்சாலையெல்லாம் போயிருக்கிறாரு. அந்த வரலாறை பேசணும்னா அது ஒரு பெரிய ஸ்டோரியாக தனியாக போய்கிட்டே இருக்கும். சரி, நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்ல. சரிங்களா? அப்போ அவர் வந்து அதுக்கெல்லாம் பயந்துலாம் பேசக்கூடிய ஆள் இல்ல. இந்த கருத்து வந்து எப்படின்னா, ஒருவேளை நீங்க இப்படி கூட சொல்லலாம். நான் அதையும் சொல்லல. நான் வந்து எதார்த்தத்தை பேசக்கூடிய ஆள் தான். அது கூட என்ன பண்ணலாம், இப்போ அவர் விதைச்ச விதை தானே. எங்க தலைவர் விதைச்ச விதை ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. நீண்ட இடைவேளைக்கு பிறகு இவர் திருப்பி டம்முன்னு எடுத்து போடுறாரு. எடுத்து போடவே டக்குன்னு இவர் இப்போ எடுத்து போடுறாரு. அப்படியே போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதானே. இதில் என்ன இருக்குது பிரச்சனை? நல்லா தானே இருக்குது. இல்லைன்னா இப்போ கேள்வியெல்லாம் கேட்பீங்களா, எங்களை இன்டர்வியூ எடுப்பீங்களா? இல்ல அதுதான் இப்ப 2024 கடைசியில இருக்கோம் நம்ம. 2025லயும் விசிகா இப்படியே ஹைலைட்லயே இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இன்னைக்கு நேற்று இல்லை, நான் அந்த கருத்தையும் சொல்கிறேன். அது நிறைய பேர் தவறாக நினைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை என்னைக்கு உருவாச்சங்க, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பேசும் பொருள் தாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பேசும் பொருள் தான். நான் பழைய வரலாறாக நீ எடுத்தீங்கன்னா ரொம்ப ஏங்க மேதகு சந்தித்த பீரியடில் எல்லாரையும் தூக்கி போட்டுச்சு. அம்மா உள்ள போட்டு போட்டுச்சு. யார்? ஜெயலலிதா அம்மா, இரும்பு பெண்மகள். எங்கள் தலைவரை தொட்டுச்சா, கிட்ட போச்சா, அப்போ உளவுத்துறை சொல்லிட்டாங்க, தொட்டுறாதீங்கப்பா, அவர் தொட்டேன்னா தமிழ்நாடே வந்து அனல் பறக்கும்னு சொல்லுவேன். அப்படியே அந்த அம்மா, ஐயோ வேணாப்பா விடுப்பா, வாப்பா தம்பி அப்படின்னு முடிஞ்சுது. அது பல வரலாறு இருக்குது. நீ அப்படியே போயிட்டு இருந்தால் எப்பயுமே எங்கள் தலைவரே ஒரு வரலாறு தானே. இப்போ எப்பயும் பேசும்போது தானே. ஏங்க இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, ட்ரெயினை அவன் பாட்டு போய் மறிக்கிறான். யாருமே நாங்கள் சொல்லலை, என் கட்சியில் எதுவும் சொல்லலை. இப்போ இளைஞர் அணியை நேற்று மறிச்சு விட்டாங்க. நான் மதுரையில் இருந்தேன். எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணே வாங்கினேன் அப்படின்னு. எங்கடா பண்ண ட்ரெயின் டே அதான் மறிச்சிட்டாங்களா அவங்க, நீங்கள் நம்ம நாங்களும் மறிப்போம் அப்படின்னு அவன் கிளம்புறேன். ட்ரெயின் நம்ம அவங்க விளையாட்டு பொருள் மாதிரி அப்படி பரட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு கொள்கை சார்ந்து கோட்பாடு சார்ந்து இங்கே கூடிய அமைப்பு தான் விடுதலை சிறுத்தைகள். அதனால் நீங்கள் வந்து அப்படிலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்ல. எப்படி இருந்தாலும் நீங்கள் எங்கே சுற்றினாலும் நான் ஏன் கருத்து சொல்கிறேன், துணை முதல்வருக்கான ஒரு நேரங்காலம் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆட்சியின் பங்கு அதிகமாக என்ன அர்த்தம்? இல்ல ஆனா முதல்வர் அவர்களுக்கும் இல்ல திருமாவளவன் சார் அவர்களுக்குமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஒரு அந்த நல்ல ஒரு பிரதர் பாண்டிங் இருக்கு. அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்களா இருக்கட்டும், இல்ல மூத்த நிர்வாகிகளா இருக்கட்டும், இல்ல தொண்டர்கள் வரைக்குமே அதை அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது திமுக அந்த பிரஷர் குறைச்சலாம் அனுப்பிடாதீங்க. திமுகவுக்கு தெரியும் நம்ம ஜெயிக்கணும்னு. அதுவும் குறிப்பாக நான் பெருமைக்காக சொல்லுங்க, யதார்த்தத்தை சொல்கிறேன். இப்போ வந்து வட மாவட்டங்கள் பூரா நீங்கள் போய் பாருங்களேன். வட மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் எங்கே நீ இருக்குதோ அந்த அணி தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சர்வே எடுத்துட்டாங்க. இப்போ இங்கே நானும் தென் மாவட்டத்துக்காரன், அங்கே கூட அவ்வளோ பெருசாலாம் இல்லை. இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். எங்கள் மதுரை வரைக்கும் இருக்குது. மதுரை தாண்டி அங்கிட்டுலாம் போனோம்னா கொஞ்சம் குறைச்சிதான். கன்னியாகுமரி அங்கிட்டலாம் போனோம்னா கொஞ்சம் குறைச்சிருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் அப்படி இல்லை. இப்போ நான் சொல்லலாம் பழைய கதை. இப்போலாம் பரவலாக இருக்கிறாங்க. அதுலேயும் வந்து வட மாவட்டங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இப்போ அவங்களாம் வந்து திமுகலாம் வந்து எப்படின்னா, அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லாட்டினா போச்சு. அவங்களாம் ரொம்ப சிக்கலாகி போயிடும். ஏன்னா ஆண்டுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல ஆண்ட கட்சியில். அதனால் அவங்க அதிகாரம் முக்கியம். அப்போ அதிகாரம் முக்கியம்னா யாரோட இருந்தால் அதிகாரம் கிடைக்கும் அப்படின்லாம் அவங்க சர்வே பண்ணிடுவாங்க. சர்வே பண்ணும்போது ரைட்ரா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் ரொம்ப அறிவுபூர்வமானவர்கள் தான். அதனால் அவங்களும் வந்து வரவேற்பாங்க, பாராட்டுவாங்க. துணை முதல்வரா அவர்களை. இல்லை சூழ்நிலை அப்படி அமைதியில் நாங்களே எதிர்பார்த்தீங்க. தலைவர் போய் சொன்னாரா எங்களுக்கு துணை முதல்வர் கொடுன்னு கேட்டாரா? இப்போ வன்னியரசு சொன்னாரா போய் பேசுப்பான்னு சொன்னாரா? இல்லை ஆதவர்சன் போய் பேசுப்பான்னு சொன்னாரா? அது நடக்குது. அது பாட்டுக்கு இயற்கை விதி, இயங்கியல் கோட்பாடு. இப்போ அது எப்படி சொல்கிறது, நம்ம எடுத்துக்காட்டோட சொன்னோம்னா, ஒரு மரம் வந்து ஒரு டயம் ஆயிடுச்சுன்னா முளைச்சி வந்துடுதுல. அதா ஒரு கோழியே இருக்குது, ஒரு குழி முட்டை போட்டுருதுல, குஞ்சு பறித்து குழந்தையோட ஆயிடுதுல. அது மாதிரி வளர்ச்சின்றது இருக்குல்ல, அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கலாம். அது மாதிரி எங்கள் கட்சிக்கும் ஒரு வளர்ச்சி வந்துருச்சு. ஆனால் அடுத்த வளர்ச்சி வந்து அதை நோக்கி தான் போகும். தென் மாவட்டங்களில் விசிகா ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க, மேற்கு மாவட்டங்களில் விசிகா ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அந்த ஒரு ஸ்ட்ராங் அதை நிரூபிக்கிறதுக்காக தனியாக கூட நிற்கலாமே, அதற்கான கேப்பபிலிட்டி இருக்குல்ல. அப்போ ஏன் இன்னும் கூட்டணியை சார்ந்து? அதாவது தனியாக நிற்கிறதுக்கு வந்து யார் நிற்பாங்கன்னா லூசு பயில தான் நிற்பாங்க. சரியா? தனியாக ஏன் நிற்கணும் நான் தெரியாமல் கேட்குறேன். சேர்ந்து தாங்க வாழணும். கணவன் மனைவி இருந்தால் தான் இது பேர் குடும்பம். குடும்பம்னா வெறும் கணவன் மட்டும் இருந்தால், ஆம்பளை பையன் மட்டும் இருந்தால் குடும்பமா? வெறும் பொம்பளை பிள்ளை மட்டும் இருந்தால் குடும்பமா? கணவன் மனைவி சேர்ந்து தான் குடும்பம். அதுமாதிரி ஒரு அரசியலில் கூட்டணியாக 2-3 கட்சி சேர்ந்தாதே அது பேர் அரசியல் கட்சி தேர்தல். தேர்தல் வந்தால் கூட்டணி, இதுக்கு ரெக்கார்டு இருக்குது. நீங்கள் உலக அரசு எடுத்து பாருங்கள், இந்திய அரசு எடுத்து பாருங்கள். கூட்டணி இல்லாமல் இதுவரை வெற்றி பெற்ற ஒரு கட்சி சொல்லுங்கள். புரட்சி அம்பேத்கர் இதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்காரு. நான் அவர் அம்பேத்கர் வேணும் பேசாமல் இருக்கேன், இந்த கருத்தோடு சொல்ல கோட்டோட நல்லா கேட்டுக்குங்க. அம்பேத்கருடைய 37 தொகுப்பில் தெளிவாக சொல்கிறாரு, எந்த ஒரு கட்சிக்காரன், எந்த ஒரு கட்சி தலைவன் நான் எந்த கூட்டணியுமே இருக்க மாட்டேன் அப்படி தனியாக நிற்கிறான்னா அவன் நல்ல தன்னை விலை பேசுவதற்காக ஒரு தருணத்திற்காக காத்திருக்கிறான். நம்பாதீர்கள். கூட்டணியோடு இருந்து தான் நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். ஒருவரை ஒருவர் சார்ந்து தான் இருக்க வேண்டும், தனியாக நிற்கக்கூடாது. இப்போ நான் இதை இங்கே சமகாலத்தில் ரிலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நாம் தமிழர் கட்சி இதை புரிஞ்சுக்கல, தாவேக்கா அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? அதுதான் யதார்த்தம். நான் சொல்கிறது ஏன் கருத்து சொல்லுங்க. நீங்கள் வாடி குழப்பி விட்றது அங்கிட்டு குழப்பம் எல்லாம் வேணாம். இல்லை நம்ம நண்பர்கள், எல்லாம் நம்ம தோழர்கள், ரைட்டாக? இப்போ என்னன்னா
தனியாக போய் நீ நாளைக்கு நிற்கலாமுங்க, நாளைக்கு அறிவிச்சுருவாங்க தலை நெலுப்பா போப்பா. எங்களுக்கு நான் மக்களை கூட்டினே தனியாக நின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியாது. மக்களை கூட்டி நாங்கள் தான் பிளான் பண்ணி செட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணது. கரெக்டாக இப்போ முன்னாடி நிற்கலாம், ஜெயிக்கலாம் முடியாது. நான் இப்ப எதாவது இன்னைக்கு உங்க கூட்டணியில இருக்க வேல்முருகன் நான் ஒரு சாருடைய பேர் சொல்றேங்க, நிலைப்பாடு என்னவா ஒரு இருக்கு? நிமிஷம் எங்க எந்த கட்சியை திமுக நிற்க சொல்லுங்க தனியாக. திமுக தைரியம் இருந்தால் தனியாக போய் நிற்க சொல்லுங்க பார்ப்போம். அதிமுக தனியாக நிற்க சொல்லுங்க பார்ப்போம். ஜெயலலிதா அம்மாவே என்ன பண்ணுச்சு, எல்லா பயிலும் கூட்டி வந்து ரெட்டல் நிற்க வச்சுச்சு. கூட்டணிக்காரங்க தான், ஆனால் ரெட்டல் நில்லுன்னு சொல்லிச்சு. அது மாதிரி கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியாது. நாங்கள் அதுக்காக ஏன் தனியாக போய் நிற்கணும், எனக்கு தேவையில்லை. நின்று சும்மா காட்டலாம், நாங்கள் நிற்கிறோம் நின்று என்ன பிரயோசனம், ஜெயிக்கணும்ல, மக்களுக்கு பாடுபடணும்ல. இன்னைக்கு நாங்கள் 4 எம்எல்ஏ இருக்கனால நாங்கள் மக்களுக்காக பேசுகிறோம் பேசலையா? சட்டமன்றத்தில் பேசுகிறத விட பாராளுமன்ற தலைவர் எப்படி முழங்குறாரு, எல்லா பிரச்சனையும் கேட்குறாரு. எதுக்கு ஜெயிக்கணும் எம்எல்ஏ எம்பி, மக்களுக்காகத்தானே. அப்போ தனியாக போய் நிற்கணும், அந்த கேள்வி கேட்காதீங்க, எப்பயுமே கேட்டுறாங்க கேள்வியை. நாங்கள் வந்து கூட்டணி தான் இருப்போம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.